அன்பு உறவுகளுக்கு வணக்கம். கலாகிறிஸ்டியன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொளியில் யார் இவர் 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இயல் 2லிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற யார் இவர். நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இன்னமும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை இந்த காணொளியில் இவர் யாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுவர் தான் சர் ஆர்தர் காட்டன் என்கிற ஆங்கிலேய பொறியாளர். இந்தியாவில் இருக்கக்கூடிய நீர்ப்பாசனத்தின் தந்தைன்னு வெளிநாட்டவர் ஒருவர் அழைக்கப்படுறாருன்னா அவர் யாருன்னா சர் ஆர்தர் காட்டன். ஏன் அப்படி அழைக்கப்படுறாருன்னா, நமக்கு தெரியும் கல்லணையை கட்டியவர் கரிகால சோழன் சொல்லக்கூடிய ஒரு சோழ அரசர் தான் கட்டினது கரிகாலன். அது இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களோட அந்த கட்டிடக்கலைக்கும் சரி பாசன திட்டத்துக்கும் சரி ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டு இருக்கிறது அந்த கல்லணை. ஆனால் இந்த கல்லணை ஒரு சில காலங்களில் என்ன ஆயிருக்குன்னா மணல் மேடாகி நீரோட்டம் இல்லாமல் தடைப்பட்டு இருந்திருக்கு. அதை சரியாக பராமரிக்காததுனால அதுக்கு என்ன இல்லைன்னா நீரோட்டம் இல்லை. அது மணல் மேடாகி மணலெல்லாம் நிறைஞ்சி மழை பெஞ்சு மணல் நிறைஞ்சி மணல் மேடாக இருந்திருக்கு. அதனால் என்ன ஆயிருக்கு, தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை கொண்டு இருக்குது. அவர் கரிகால சோழன் ஏன் கல்லணையை கட்டினார்னா, அந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தஞ்சையில் இருந்த மக்களுக்கு நீர் பெருக்கினாலும் மழைக்காலத்தில் நீர் பெருக்கினாலும் கோடை காலத்தில் வறட்சினாலும் மிகவும் கஷ்டப்பட்டிருக்காங்க. இதை போக்குறதுக்காக தான் கரிகால சோழன் கல்லணையை கட்டினார். ஏன்னா மழையிலேருந்து வர தண்ணியை நம்ம சேமித்து வைக்கணும், நீர்ப்பாசனத்துக்கு நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி தான் அதை அவர் சேமித்து வச்சார். ஆனால் இது காலப்போக்கில் என்ன ஆயிருக்கு, மணல் மேடாகி திருப்பியும் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொடர்ச்சியாக வெள்ளத்தினால மழை பெஞ்சால் வெள்ளம் அடிச்சுட்டு போவோம், வெள்ளப்பெருக்கு வரும் இல்லையா, வெயில் காலத்தில் வறட்சி ஏற்பட்டு விவசாயம் செய்ய முடியாத ஒரு நிலை இருந்தது. இதை பார்த்து அவர் தான் என்ன செய்தார்னா 1829 இவர் என்ன செய்கிறாருன்னா 1829 காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய கர்னல் சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்படுறாரு. இந்த கல்லணையில் இதனால என்ன ஆகுதுன்னா வறட்சி ஏற்படுறதுனால வெள்ளப்பெருக்கம் ஏற்படுறதுனால 1829 காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக யார் நியமிக்கப்படுறாருன்னா ஆங்கிலேய அரசால் சர் ஆர்தர் காட்டன் சொல்லக்கூடிய இந்த பொறியாளர்னா என்ஜினியர் இவர் நியமிக்கப்பட்டார். இவர் தான் என்ன செய்கிறாருன்னா கல்லணையை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து மணல் அந்த இருந்த மணலை எல்லாத்தையும் என்ன செய்றாரு எடுத்துக்கிட்டு அதை பிரித்து அமைக்கிறாரு. பாசன வசதிக்காக சிறு சிறு பகுதிகளாக பிரித்து அமைக்கிறாரு. அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்து அவர் தான் பழந்தமிழரின் அணைக்கட்டு திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்து கூறியவரே சர் ஆர்தர் காட்டன் தான். அந்த நேரத்தில் தான் இவர் என்ன செய்கிறாரு, கல்லணை எப்படி கட்டப்பட்டிருக்கிறது, கல்லணையோட சிறப்பு என்ன, தமிழர்களுடைய கட்டடக்கலை எப்படி இருக்குதுன்னு சொல்லக்கூடியதை ஆராய்ந்து என்ன செய்கிறாரு உலகத்திற்கு எடுத்து கூறுகிறாரு. அந்த கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டுன்னு பேர் வச்சவரும் சர் ஆர்தர் காட்டன் தான். கல்லணையோட சிறப்புகளை எடுத்து கூறியது மட்டும் இல்லாமல் அதுக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரையும் வச்சவர் சர் ஆர்தர் காட்டன். மேலும் கல்லணைக்கு கட்டுமான உத்தியை கொண்டு தான் 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே என்ன கட்டியிருக்காங்கன்னா அணையை கட்டியிருக்காங்க. இந்த கல்லணையில் இருக்கக்கூடிய இந்த உத்திகளை கொண்டு தான் இந்த 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே என்ன கட்டியிருக்காங்கன்னா கல்லணையை கட்டியிருக்காங்க, அணையை கட்டியிருக்காங்க. அதனால தான் இவரை இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கிறோம். யாருன்னா சர் ஆர்தர் காட்டன் அவர்களை அழைக்கிறோம். நன்றி.